நான் அப்படி பண்ண மாட்டேன். உன் ஏக்க எனக்கு புரியுது. பாரா How to get famous on Instagram. First you have to download Instagram on Play Store. So download it. After you download, you have to open the app and login page போனதுக்கு அப்புறம் ஃபேஸ்புக்கில் இல்லை கூகுளில் இல்லை புதுசாக கேட்போம். உங்களுக்கு எப்படி ஊற்றணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி ஊற்றிட்டு உள்ளே வந்தீங்கன்னா Welcome to the dramatized fucking copy made of shit normies with the logistics size of goals, private, public, anonymous, dark influencer icon with the 0% in the LGBTQ society. எஸ், நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா டான்ஸர் ஆகலாம், சிங்கர் ஆகலாம், ஏதாவது பாட்டுக்கு லிப்சிங் பண்ணலாம், இன்ஃப்ளூன்சர் ஆகலாம், மீம் கிரியேட்டர் ஆகலாம், ஆக்டர் ஆகலாம், என்ன கர்மந்திரம் வேணாலும் ஆகலாம். அதை எப்படி ஆகிறது, எப்படி ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோட சிறப்பம்சமே என்னென்னா, நான் எப்படி ஈஸியாக ஃபேமஸ் ஆகிறது அப்படிங்கிறது தான் சொல்லித்தர போகிறேன். நான் சொல்கிறது எல்லாமே 100% ஒர்க் அவுட் ஆகக்கூடியது. ஸோ இதை நீங்கள் மட்டும் பாருங்கள், வேறு யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோவை உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி 3 விதமாக பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மீம் கிரியேட்டர்ஸ். செகண்ட், ப்ரோ ரிசனா என்ன ப்ரோ 10 ரூபா பிஸ் வாங்க வக்கீல உங்களுக்கு இன்ஃப்ளூன்சர்ஸ். தேர்ட், டான்சர், சிங்கர், லிப்சிங் பண்ணுறவங்க, ஆக்ட் பண்ணுறவங்க, இதெல்லாமே பண்ணுற மாதிரி நடிக்கிறவங்க எல்லாம் இந்த கேட்டகரி. அது என்னடா சொன்னாங்க? இதெல்லாமே பண்ணுற மாதிரி நடிக்கிறவங்க. என்ன பிடிச்சவளோ கோடி பேர் காட்ட. ஸோ நம்ம இங்கேருந்து இப்படி வருவோம். ஆக்சுவலாக மீம் பேஜ் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். மீம் 2 வகைப்படும், நார்மி, டேங்க். The difference is இதுதான் வித்தியாசம். நீங்கள் நார்மி ஆகணும்னாலும் சரி, டேங்கர் ஆகணும்னாலும் சரி, ரெண்டுக்கும் சேர்த்து நான் ஒரே வழியாக சொல்லுவேன். முதல் வழி, இன்ஸ்டாகிராமில் போய் ஒரு 10 மீம் பேஜை நீங்கள் கண்டுபிடிக்கணும். குறிப்பாக சொல்கிறேன், டேங்க் பேஜை மட்டும் கண்டுபிடிங்க. அதுலேயும் கம்மியான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க பேஜாக கண்டுபிடிங்க. உதாரணத்துக்கு ஒரு 500லேருந்து 5000 அவங்க தான் உங்களை அடிக்க மாட்டாங்க. இந்த 10 பேஜ்லேயும் டெய்லியும் 10 மீம் வரும். அந்த 10 மீமையும் டவுன்லோட் பண்ணுங்க. அந்த 10ஐயும் உங்கள் பேஜில் வரிசைக்கு ஒரே போஸ்ட்டாக போடுங்க. எனக்கு 10 மீம் பேஜ் போய் 10 மீம்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சு போட்டு அவ்வளோதான் வாங்கி அவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் எனக்கு வந்து ஆகிறதுக்குள்ள எனக்கு முடியாது, இன்னும் ஈஸியாக தான் வழி சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் வழி, நேராக கோவம் போங்க. ஃபங்கி பேக்ரவுண்ட்ஸ் ஆர் ஃபங்கி சர்க்கஸ் பேக்ரவுண்ட்ஸ் ஆர் ஃபங்கின்னு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச வாழையை ஃபங்கியோட ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பிக்சர் வரும். அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணுங்க. எவ்வளோ பிக்சர் வேணுமோ டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஏதாவது ஒரு எடிட்டிங் ஆப்பை ஏற்றிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 10 மீம் பேஜ்லேருந்து 10 மீமை காப்பி அடிச்சு நீங்கள் ஒரே ஒரு மீம் பேஜ்லேருந்து ஒரே ஒரு மீமை மட்டும் காப்பி அடிச்சு இந்த பேக்ரவுண்டில் இந்த மீமை கொண்டு வந்து இணைச்சி ரீல்ஸாக போடுங்க. ஒரு இருட்டில் நடக்கும் குழந்தைய வெளிச்சத்தை நோக்கி கையை பிடிச்சி ஒருத்தன் கூட்டிட்டு போறான். why. அபியூஸ் பண்றது. பல மீம்ஸை நீங்கள் காப்பி அடிச்சு போட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. அவனோட அதிகமான ஃபாலோவர்ஸ் இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் அவனோட அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா, அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்க நீங்கள் தான் அந்த மீமை கிரியேட் பண்ணீங்க, உங்கள்கிட்ட என்ன அவன் காப்பி அடிச்சான்னு இந்த உலகம் நம்பும். ஒரு நல்ல மீம் பேஜ் கிரியேட் பண்ணி நல்ல மீமராக வாங்க.
இன்ஃப்ளூயன்சர்னு போயிட்டீங்கன்னா அதில் ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கு. ஃபிட்னஸ், ஃபேஷன், க்ரூமிங், லைஃப் ஸ்டைல், இன்டர்வியூ, மோட்டிவேஷன், ஸ்பீச், இந்த மாதிரி எக்கச்சக்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இன்ஃப்ளூயன்சர்ங்கிற கேட்டகரி போனீங்கன்னா நீங்கள் என்ன வேணாலும் இன்ஃப்ளூயன்சர் ஆகிடலாம். இன்ஃப்ளூயன்சர் ஆகிறதுக்கு என்ன தேவைங்கிறத மேலோட்டமாக உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். First way. நீங்கள் ஒரு தமிழாக இருந்தால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது ரொம்ப ஈஸி. அதற்கு தேவையான 3 விஷயம். 1, ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப் போயிட்டு திருச்சிட்டம்பலம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடிச்சு இந்த சாங்கை டவுன்லோட் பண்ணிக்கணும். செகண்ட், உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் கொஞ்சம் தமிழை கலந்து அதில் அங்கங்கே டாடி போட்டு கொஞ்சம் கொத்தங்கம்மா போட்டு ஏதாவது ஒரு பழைய கண்டென்ட் எடுத்து அதை அழகாக மில்க் பண்ணவும் தெரியும். தேர்ட் விஷயம், உங்களுக்கு வீடியோவில் கீ ஃப்ரேம் போட தெரியணும். கீ ஃப்ரேம்னா இன்னும் இல்லை, ஒரு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ போட்டு எண்டிங்கில் ஒரு கீ போட்டுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பொசிஷனும் எண்டிங்கில் கொஞ்சம் ஒரு ஜூம் பொசிஷனும் வச்சா அங்கேருந்து இந்த வீடியோ ஜூம் அவுட், ஜூம் அவுட் ஆகும். நான் இப்போ சொன்ன இந்த 3 விதத்தையும் கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வண்டர்ஃபுல் அவுட்புட் கிடைக்கும். Why the hell should I qualify my buttra? Hey, பகத்துல இருந்திருக்கியா நீ? பகத்துல இருந்திருக்கியா? உனக்கு பகத்துல பத்தி ஒன்றும் தெரியுமா? உனக்கு பகத்துல வந்திருக்காங்க உனக்கு? 1 தடவை 2 தடவை போனா பரவாயில்லடா. கழுவிடுங்க. ஓயாம வருது. கழுவி கை வலிக்குதுடா. எவ்வளவு தடவை தான் பாத்து போகுது? 10 நிமிஷத்துக்கு கொடுத்துருவியா? டேய், கழுவ மாட்டேன். என் குண்டியெல்லாம் கழுவ மாட்டேன். என்ன பண்ணுவேன்? 1 தடவை போனா கழுவேன், 2 தடவை போனா கழுவேன். வீட்டையே இருந்து எப்படி கழுவுறது? ஏண்டா டேய் இதுல சில பேர் வந்துட்டு Actually, I prefer pooping. Yeah? because I'm relaxed there having fun with that pipe and mug and the wally. எதுல ப்ரோ கழுவுவீங்க? டிஷ்யூ பேப்பர். டிஷ்யூ பேப்பரை துடைக்கிறனா நீ என்னை வந்து குண்டியில சொல்லலாமா? டேய் ஓட உன் குண்டி நீ ஒழுங்கா அப்படி கழுவிடாம. டேய் போடா. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. அடுத்த கேட்டகரி ஸ்டைல். ஏதாவது மாயா பஜார், கண்ணன் பசார் மாதிரி போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது கலராக ட்ரெஸ்ஸாக வாங்கிக்கிட்டு அழகழகாக ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்து அதை நல்ல விதமான முன்னாடி சொல்லியிருந்தால கீ ஃப்ரேம் எடிட்ஸ், அது மாதிரி கீ ஃப்ரேம் எடிட்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரியான மியூசிக்ஸ்லாம் போட்டு இந்த மாதிரியான அவுட்புட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட், ஃபிட்னஸ். டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் லைக் பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், லேட், ஷோல்டர், செஸ்ட், ஸ்குவாடு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தூரத்தில் ஒரு கேமரா வச்சு Silence. Can you see the dark? Can you fix the broken? Can you do it? Can you feel? இந்த மாதிரியான பிளேலிஸ்ட் எடுத்து சாங்ஸ் போட்டு தூக்கி பண்ணுங்க, நீங்கள் ஃபேமஸ் ஆயிடலாம். அடுத்த கேட்டகரி க்ரூமிங். இருக்கிற எல்லா மேக்கப்ஸையும் வாங்கி மூஞ்சி ஃபுல்லாக கழுவிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஆர்ட் மூஞ்சியில் காட்டுன்னு சொல்லிட்டு திரும்பி நீங்களே சோப் போட்டு மூஞ்சியை கழுவிட்டு உங்கள் மூஞ்சி பழைய மூஞ்சியை காட்டுங்க. ஆல் இந்த கேட்டகரிக்கு தேவையான விஷயம். நீங்கள் ஈஸியாக ஃபேமஸ் ஆகிடலாம். மோட்டிவேஷன். நேராக ஸ்பாட்டிஃபை போயிட்டு மெட்டல் ராக்ஸ் அப்படின்னு அடிங்க. ஒரு மெட்டல் சவுண்ட்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று ஒருத்தவங்க சொன்னீங்கன்னா அது மோட்டிவேஷன் ஆயிரும். லைக், ஏன் நீங்க இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது கோவப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு இவங்களை பிடிக்கல? ஏன் உங்க ஃபீலிங்ஸ் உங்களால புரிஞ்சுக்க முடியல? ஏன் உங்களை ஒதுக்குறீங்க? யார் உங்களை ஒதுக்குனாலும் நீங்க கவலைப்படாதீங்க. நீங்களும் மனுஷங்க தான். உங்களுக்கு 2 கை தான் இருக்கு, 2 கால் தான் இருக்கு, 2 கண்ணு தான் இருக்கு, 2 காது தான் இருக்கு, 1 மூக்கு தான் இருக்கு, 1 வாய் தான் இருக்கு, 32 பல்லு தான் இருக்கு, 1 தலை தான் இருக்கு, 1 உடம்பு தான் இருக்கு. நீங்களும் ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். நம்ம எல்லாருமே ஒரே மனுஷன் தான். ஐ சப்போர்ட் LGBT. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இன்டர்வியூன்னு வரப்போ நம்ம ஊர்ல டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் கேமராஸ் வச்சு டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸை கொண்டு வந்து ஃபன் பண்ணிட்டு அப்படி பண்றதா இன்டர்வியூ. நல்ல கையில் உங்களுக்கு ஒரு ஃபோன் இருந்தால் போதும், அந்த ஃபோன் எடுத்துட்டு ரோட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் பொருளை வாங்கிட்டு ஏதாவது செஞ்சுட்டு போயிட்டு do you want this or I should double it and give it to the next person? Double it and give it to the next person, bro. இல்லைனா ப்ரோ, வாட் சாங் ஆர் யூ லிசனிங்? இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்லை சொல்கிற மாதிரி இருக்காது ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, வேணாம் ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ வேணாம் ப்ரோ. அட சொல்லுங்க ப்ரோ. வேணாம் ப்ரோ. அட கொடுங்க ப்ரோ. குன்றத்தில்ல கோயில் கட்டி கும்மாலம்மா கும்மி அடிச்சு கொஞ்சங்கிளி போல வந்த அஞ்சல உன்னை கோயில் கட்டி கும்பிட போற நெஞ்சில குன்றத்தில்ல கோயில் கட்டி கும்மாலம்மா. இல்லைனா கொஞ்சம் நீங்க இதே உங்களுக்கு எல்லாரும் நீங்க எதிர்பார்க்கீங்களா?
கண்டிப்பா சொல்லலாம் ப்ரோ. ப்ரோ from 1 to 10 நீங்க இவருக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? யாரா அவன் புண்டம்? இவ்வளோதான். மேற்கே நிறைய ஐடியா வச்சுருக்கேன். அவங்களோட ஒரு ஐடியாவை விட்டுட்டு வந்து நீங்கள் வீடியோ பண்ணால் கூட நீங்கள் ஃபேமஸ் ஆகிடலாம். ஆங்கிலத்தில் பேச Monthly one time I eat chicken rice. நான் பார்க்குறேன். Skip. But when does this game get fucking good? What happened to him, Doctor? I don't know. Only Vishnu can save him. I don't know. Maybe he can save him. I don't know either. Maybe he can help him. திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. திறமையை வெளிப்படுத்துறது இந்த கேட்டகரி தான் உலகத்துல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ற பாதி பேரோட அல்காரிதத்தையே முடக்கி வச்சிருக்க ஒரு இம்பார்ட்டன்டான கேட்டகரி. இந்த கேட்டகரியில உங்க திறமையை நீங்க வெளிப்படுத்தினாலே போதும். எந்த மாதிரியான திறமைகள்னா காதல் என் கவியே. சரி இதுல இருந்து வேணா பாட்டு போடலாம், டான்ஸ் ஆடலாம், லிப்சிங் பண்ணலாம், ஆக்ட் பண்ணலாம், கியூட் எக்ஸ்பிரஷன் தரலாம், பிராங்க் பண்ணலாம், ஜோக் பண்ணலாம், தெரியாதவங்க எஜுகேட் பண்ணலாம், வியர்டா பண்ணலாம், ஸ்டாண்டப் காமெடி பண்ணலாம், லைஃப் ஹேக்ஸ் பண்ணலாம், ரொமான்ஸ் பண்ணலாம், சிரிக்கலாம், அழுவலாம், ஓடலாம், குதிக்கலாம், மக்க குதி மாதிரி பண்ணலாம். இரு ஈஸியான வழி சொல்றேன்னு சொல்லிட்டு திறமையை காட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை திறமையை காட்ட சொல்ல திறமை இருக்க மாதிரி காட்ட சொல்றேன். புரியலைன்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு நல்லா பாட்டு பாட தெரியக்கூடாது, வர்றதை பாட தெரியணும். அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா கேட்டகரியில இருந்தும் உங்களுக்கு அந்த கேட்டகரி எல்லாத்தையும் நல்லா பண்ண தெரியக்கூடாது, வர்றதை பண்ண தெரியணும். ஒருவேளை எனக்கு நல்லா பாட்டு பாட தெரியும், அதை எப்படி நான் வர்றது மாதிரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா பாட்டு பாட தெரிஞ்சாலும் நீங்கள் உங்களுக்கு வர்றது தான் பாடணும். அதாவது வர்றதை பாடுற மாதிரி நீங்கள் நடிக்கணும். இன்னும் புரியாத மாதிரி நடிக்காதீங்க, உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ப்ராபப்ளி சிங்கிளாக பண்ணவும் வாய்ப்பு இருக்குது, கப்பலாக பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சிங்கிளாக தான் பண்ணுவீங்க. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கப்பலாக பண்ணுறது தான் பெஸ்ட். கப்பலானா நீங்கள் ஆன் அட்ராக்டட் டு பெண்ணாக இருக்கலாம், இல்லை பெண் அட்ராக்டட் டு ஆனாக இருக்கலாம், இல்லை ஆன் அட்ராக்டட் டு ஆனாக இருக்கலாம், பெண் அட்ராக்டட் டு பெண்ணாக இருக்கலாம், இல்லை ஆணாக மாறிய பெண் அட்ராக்டட் டு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், இல்லை பெண்ணாக மாறிய ஆண் அட்ராக்டட் டு ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களையே நீங்கள் லவ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருளையோ இல்லை அனிமலையோ லவ் பண்ணுற ஆளாக இருக்கலாம். நீங்கள் எந்த விதமான ஜெண்டரை அட்ராக்டடுவாக இருந்தாலும் நீங்கள் கப்பலாக சேர்ந்து நான் சொன்ன விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக ஃபேமஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சீக்கிரம் கப்பலாகி ஃபேமஸ் ஆகுங்க. அப்போ நான் சிங்கிளாக இருந்தால் என்னால் ஃபேமஸ் ஆக முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களாலே முடியும். நீங்கள் எந்த விதமான ஜெண்டராக இருந்தாலும் சரி. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரில் ஆர் கலர்ஸில் உங்கள் ஹேரை கலர் பண்ணிவிட்டு ஒரு கலர் ஷர்ட்ஸ் போட்டுட்டு டைட்டான ஒரு பேண்ட்டை போட்டுக்கிட்டு நான் சொன்ன விஷயங்களையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையோ நீங்கள் ரீல்ஸாகவோ போஸ்டாகவோ தொடர்ந்து பண்ணும் பட்சத்தில் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸோ 4 வீடியோஸோ பண்ணும் பட்சத்தில் நீங்கள் விரைவாகவே ஃபேமஸ் ஆகலாம். இதே பெண்கள் பக்கம் போனோம்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னா இந்த 3 கரை பிடிச்சாகணும். 1 ப்ராப்பரான ட்ரெஸ் கோடில் நீங்கள் வரணும், 2 ப்ராப்பரான ஆங்கிளில் நீங்கள் ஷூட் பண்ணணும், 3 நீங்கள் கரெக்டான பிரைட்னஸில் வச்சு உங்கள் வீடியோவை ஷூட் பண்ணணும். நான் சொல்கிறதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர்லேஸாக பார்க்காதீங்க. நீங்கள் ப்ராப்பரான ட்ரெஸ் கோடில் வரணும், ஓவர்லேஸாக பார்க்காதீங்க.
நீங்கள் ப்ராப்பரான ட்ரெஸ் கோடில் வரணும், ப்ராப்பரான ஆங்கிளில் ஷூட் பண்ணணும், உங்களோட ஃபோன் பிரைட்னஸ் 70%க்கு மேலே தான் இருக்கணும். ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ற ஃபீச்சர். அது கீழே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த மூணையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கேர்ள்ஸ் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக some examples. Introducing the talented Black. As a singer, as a dancer, as an educator. Did you know why God gave us 2 hands? To grab something, to hold something, to pass something. Thanks for watching. As a lip syncer. Hi, I'm going to lip sync to my favorite song. So, here we go. Some of them do, you assuming I'm a human. What I gotta do to get it through to you? I'm superhuman, innovative, and I made a promise so that anything you say is ricocheting off of me. Devastating more than ever, demonstrating how to give them. Audience feeling like it's devastating, never fading, and I know the haters are forever waiting for the day they can say fill up the. எப்பயாச்சும் ஏதாவது ஒன்று ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். அதை Número 1. என்ன சொல்ற? போன் ஐடி மேல ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா தான் ப்ரோவா. எதுக்கு நம்மகிட்ட கொடுத்துட்டு போறேன்? Número 2. ஏய் ஒன்னத்தான் உனக்கு எப்பயாச்சும் ஒன்றைங்க யாராச்சும் வாட்ச் பண்ணுற மாதிரி தோணியிருக்கா? அப்படி தோணுச்சுன்னா கங்க்ராச்சுலேஷன், அது வேற யாரும் இல்லை, அது உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் தான். உங்க ஃபியூச்சர் வெர்ஷன்லேருந்து உங்களை நீங்களே மெமரிஸால பார்க்கப்படுறீங்க. அதாவது நீங்க இப்போ வாட்ச் பண்ணப்படுறீங்க. யாராலனா அது உங்களால தான். உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் உங்களாலேயே உங்களோட மெமரிஸை வச்சு உங்களை வாட்ச் பண்ணப்படுறாங்க. அதனால நம்ம எல்லாருமே நம்மளோட ஃபியூச்சர் வெர்ஷனால இப்போ வாட்ச் பண்ணப்பட்டு இருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் இப்போ நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்ல முடிவுகளை எடுத்தாதான் உங்க ஃபியூச்சர் வெர்ஷன் அது எல்லாத்தையும் நல்ல விதமா எடுத்துக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறத உடனே நிப்பாட்டிட்டு முடிச்ச அளவுக்கு ஏதாவது நல்லதா பண்ணி உங்க வாழ்க்கையை சிறப்பாக்குங்க.